குரோம்பேட்டையில் அரசு பேருந்தில் வழி கேட்பதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இளைஞர் ஒருவர் கொலை வெறி தாக்குதல் நடத்தியதில் முதியவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே உள்ள எஸ்.எல். நகரைச் சேர்ந்தவர் சந்திரசேகரன் வயது 74 மின்பணியாளரான இவர் இன்று காலை தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து வடபழனி நோக்கி சென்ற 70G அரசு பேருந்தில் சென்றுள்ளார். அப்பொழுது அதே பேருந்தில் பயணம் செய்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அமர்நாத் என்ற இளைஞர் பேருந்தில் உள்ள LED திரையில் ஓடிக்கொண்டிருந்த வழி தட விவரங்கள் குறித்து சந்திரசேகரிடம் கேட்டுள்ளார். அதற்கு சந்திரசேகரன் நான் ஏன் உனக்கு சொல்ல வேண்டும் என பதில் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அமர்நாத் முதியவர் சந்திரசேகரனை தகாத வார்த்தைகளால் திட்டி கையால் பலமாக தாக்கி உள்ளார். இதில் நிலை குலைந்த சந்திரசேகரன் பேருந்திலேயே மயங்கி விழுந்தார். உடனடியாக அங்கிருந்த சக பயணிகள் அவரை மீட்டு ஆட்டோ மூலம் தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சந்திரசேகரன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து பேருந்து நடத்தினர் ராமமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் குரோம்பேட்டை போலீசார் பொதுவெளியில் ஆபாசமாக திட்டுதல் கொலை வழக்கு உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக முயன்ற கட்டிடத் தொழிலாளியான அமர்நாத்தை போலீசார் அதிரடியாக கைது செய்து அவரிடம் தற்போது தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வழக்கு பதிவு செய்து குற்றவாளி அமர்நாத் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். குரோம்பேட்டை GST சாலை MIT மேம்பாலம் அருகே பட்டப்பகலில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பு ஏற்படுத்தியது.